வணக்கம். கரோலியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெண்களுக்கு கிடைக்கவுள்ள சலுகை பிரதமர் உறுதி. தமிழர் பகுதியில் காட்டுக்குள் மீட்கப்பட்ட குழந்தையின் சடலம். தாயை வலை விரித்து தேடும் போலீசார். இசைப்பிரியா பெண்ணில்லையா? நாடாளுமன்றில் சாணக்கியனின் ஆவேச பேச்சு. ஏப்ரலில் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர். பல புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட திட்டம். வெளிநாட்டு ஆசையை காட்டி பெருந்தொகை பணம் மோசடி, பெண் கைது. கடுமையான சட்டம் நடைமுறை, தேர்தல் வேட்பாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பழுதடைந்த பழங்கள் விற்பனை செய்தவர்களுக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிப்பு. உச்சகட்ட அழுத்தத்தில் ரணில், மக்கள் பார்வைக்கு வரும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன. பெண்கள் வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மட்டக்களப்பு சந்திவழியில் காட்டுப்பகுதியில் வீசிய நிலையில் ஆண் குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் சடலமானது மட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவில் உள்ள மொரக்கொட்டாஞ்சேனை காட்டையண்டிய பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளது. குழந்தை சம்பவ தினமான இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரைப்பையில் கட்டி கொண்டு சென்று அதனை சந்திப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மொரக்கொட்டாஞ்சேனை காட்டையண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 9 மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசைப்பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை? இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள். கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயற்பாடுகளை முன்வைத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகிறார்கள். இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா எனவும் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரமளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். பல நாடுகளோடு இருதரப்பு உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டு வருகிறோம். நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள வேண்டுமாக
இருந்தால் எமக்கு வெளிநாட்டு நிதி தேவைப்படுகிறது. நமது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கையிருப்பை குறுகிய காலத்தில் அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு துறைதான் சுற்றுலாத்துறை. இவற்றை இலக்காக கொண்டுதான் வெளிநாட்டு அமைச்சுடன் இணைந்ததாக நாங்கள் புதிய அமைச்சு என்ற வகையில் இந்த அமைப்பை ஸ்தாபித்திருக்கிறோம் என தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி வழங்கி 1,34,00,000 ரூபாய் பண மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாரகேன்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த 3 முறைப்பாடுகள் தொடர்பில் நாரகேன்பிட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் நேற்று மாலை நாரகேன்பிட்ட போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கொழும்பு 5 பகுதியில் வசிக்கும் 45 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து இவ்வாறு பண மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் வெள்ளவத்தை, வாத்துவ, மீகவத்த, ஹபராதுவ மற்றும் கிரியுள்ள ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் வேட்பாளர்கள் காப்போத சாதாரணதர பரீட்சார்த்திகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதிகளில் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையும் நடைபெறும் என்பதனால் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு வேட்பாளரும் இதுபோன்ற இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மார்ச் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பின்னர் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நிறைவடையும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த திகதிக்கு பின்னர் எந்தவொரு அணிவகுப்பு, வாகன பேரணி அல்லது ஒன்று கூடல் ஆகியவற்றிற்கு அனுமதி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறையில் மனித பாவனைக்கு உதவாத சுகாதாரமற்ற பழுதடைந்த பழங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு 5 விற்பனை நிலையங்களுக்கு ரூபாய் 50,000 தண்டப்பணம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுதடைந்த பல விற்பனை தொடர்பாக வாடிக்கையாளர் ஒருவர் நேற்று மேற்கொண்ட முறைப்பாட்டினை அடுத்து சமாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதிகள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட சில பழ விற்பனை நிலையங்கள் யாவும் திடீர் பரிசோதனை செய்யப்பட்டன. இதன்போது பழுதடைந்த பழங்களை விற்பனை செய்த கடை அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை செய்த போது பல பழுதடைந்த பழங்கள் மீட்கப்பட்டன. மேலும் கடந்த வியாழக்கிழமை அன்று கைப்பற்றப்பட்ட மனித பாவனைக்கு உதவாத சில கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் சேர்த்து நேற்று சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக சமர்ப்பித்த வேளை 5 விற்பனை நிலையங்களுக்கும் தலா 20,000 ரூபாய், 2 கடைகளுக்கு 10,000 ரூபாய், 2 கடைகளுக்கு ரூபாய் 5,000 என மொத்தமாக ரூபாய் 50,000 தண்டப்பணம் செலுத்த உத்தரவிடப்பட்டது. அத்துடன் பொதுமக்கள் தங்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விழிப்பாக இருக்குமாறு சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்களும் பார்வையிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறித்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கருத்து தெரிவித்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்த நிலையில் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். 1980ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி மீது நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இந்த நிலையில் 1994ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த
சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கம் பட்டலந்த சித்திரவதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்தார். ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் அதனுடன் தொடர்புடைய அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் 1998 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பீமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.